ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். பொதுவாக நம்ம அடைனாலே வந்துட்டு அதில் தோசை தான் செய்வோம். ஆனால் நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம அதே அடை மாவை வச்சு எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதோட டிப்ஸும் வந்து நான் வீடியோ எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடை போண்டாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் கடலைப்பருப்பும் அதே கிளாஸில் துவரம்பருப்பும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய கிளாஸோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 ml இருக்கும். இப்போ நம்ம அதே கிளாஸில் இட்லி அரிசியும் கூடவே பச்சை அரிசியும் சேர்த்து ஒரு கிளாஸ் போதும். இதையும் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. கரெக்டாக 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 15 லவங்கம் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் 5லேருந்து 6 துண்டு பட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விடாமல் ட்ரையாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாக அரைச்சதில் நான் வந்துட்டு ஒரு 1.25 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சியும் பூண்டும் எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இதில் நம்ம முதல்ல அரிசியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அரிசியை விட 1 இன்ச் அளவு அதிகமாக இருக்கணும். இதை நல்லா மையம் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே ஜாரில் வந்து நம்ம பருப்பை வந்து போட்டு அதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பருப்பு லைட்டாக மூழ்கிற அளவு இருந்தால் போதும். இதையும் வந்து இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாவில் 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு 5 இனுக்கு கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடை மாவோட பதம் வந்து ரொம்ப கெட்டியாகவோ இல்லைனா ரொம்ப தண்ணியாகவோ இருக்கக்கூடாது. கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு இல்லைனா தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குழி கரண்டியில் ஒரு கரண்டியாக எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டுக்கலாம். இது வந்து செகண்ட் செட்டு. ஃபஸ்ட்டு செட் வந்து நான் முன்னாடியே காலி பண்ணிட்டேன். ஸோ போண்டா சாப்பிட்ற ஆர்வத்தில் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் செகண்ட் செட்லேருந்து தான் எடுத்தேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடு வந்துட்டு ஈவனாக வேகணும். எண்ணெய் நல்லாவே காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு போண்டா வந்து உள்ளேயும் நல்லா வேகும். 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த பவுல்ஸும் வந்து லைட்டாக அடங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் அடுத்த செட்டும் போடுறேன். 2 பக்கமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடை மாவில் செஞ்ச நம்ம அடை போண்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறதையும் கண்டிப்பாக நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடை தோசையை விடவே அடை போண்டாவோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல். பாய்.